வெற்றிமாறன் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும். ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியில இருந்து குழந்தைங்க எல்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அகரம்ல வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன், எவ்வளவு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு. இது வரைக்கும் ஒரு 95,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 95,000 அப்ளிகேஷன் வந்ததுல ஒரு 20,000 பேர் வீட்டுக்கு போய் தன்னார்வலர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த 20,000 வீடுகள்ல இருந்து இதுவரைக்கும் ஒரு 1,800 குழந்தைகள் என்னமோ தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த 20,000 குழந்தைகளும் இருட்டுல இருந்த குழந்தைகள். அதுல நிறைய பேர் நம்மால வந்து வழிகாட்டி காப்பாற்ற முடிஞ்சு. ஆனா இன்னும் இருட்டுல இருக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு பதறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில அகரம் ஒரு 16 வருஷம் தாண்டி வந்திருக்கு. தொடர்ச்சியா போராடி இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்ல. அவர் என்னங்க அவர் பாத்துக்குவார், அவர் என்ன பாத்துக்குவாங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். அப்படி நடக்கல. இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுதான் அகரம். எல்லாரும் தொடர்ச்சியா செஞ்சதுதான் அகரம். 16 வருஷம் நடந்திருக்கு. அதுல குழந்தைகளோட உழைப்பு அவ்வளவு முக்கியமா இருக்கு. அவங்க திரும்ப வந்து அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு அகரத்தை நடத்திட்டு இருக்காங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம்.